எனக்கு டே ஒன் பவுண்டட் படிச்சுட்டு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போகும்போது நான் சொல்லிடுவேன் இது ஃப்ளாப் தான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ராஜேஷ் நான் சொல்லிட்டு அழகராஜா, ஏன்னா இட்ஸ் அ மெயின் சப்ஜெக்ட் அங்கே அடி வாங்குது சார். அவன் வந்துட்டு ஒரு கேர்ளை காமிச்சு, கரீனா சோப்ரான்னு ஒருத்தையை காமிச்சு, அதை வந்து ஹீரோயின் சந்தேகப்படுறா. அப்புறம் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர் வந்துட்டு அது மேலே ஆசைப்படுறாருன்னும் போது நான் சொன்னேன், அபய் சண்முகி மாதிரி ஒரு மேக்கப் பண்ணணும் இதுக்கு. ஆடியன்ஸ் வந்துட்டு ஓகே ஒரு மெனக்கெட்டு இருக்கானுங்க இதுக்கு, இவங்க நம்பலாம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஒரு பொண்ணு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க, ஆனால் ஒரு ஆம்பளை, அபய் சண்முகி ஹிட். என்ன காரணம்? இட்ஸ் அ மேக்கப். அதுக்காக ஒரு டெடிகேஷன் பண்ணாங்க, அதுக்காக ஒரு எஃபர்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் அதை லவ் பண்ணுறாங்க, ஜனங்க நம்பலை. ஏன்னா இது நார்மல் மேக்கப். அதை தான் நான் சொன்னேன், ராஜேஷ் சார்ட்டே சொன்னேன், ப்ரொடக்ஷன்லேயும் சொன்னேன். அவங்க அது கேட்கல. அப்போ நான் சொன்னேன் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இதை நீங்கள் வந்து சும்மா ஃபன்னுக்கு பண்ணல, மெயின் கேரக்டராக பண்ணுறீங்க. இஸ் த சென்டர் ஃபிகர் அந்த கரீனா சோப்ரான்றது. ஸோ எல்லா ஃப்ளாப் ஃபிலிம் எல்லாமே எனக்கு டே ஒன்னே தெரிஞ்சிடும் சார். நான் சொல்லிவிடுவேன் இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். சிலது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளை மீறி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மற்றது இது சூப்பராக வரும்னு சொல்லி பண்ணுவோம், அது சூப்பராக வராமல் ஓரளவுக்கு வரும், ஆனால் ஃப்ளாப் ஆகாது.